வேக்சின் போட்டா இப்படி ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியலனா அவங்க எப்படி தடுப்பூசி பற்றி இப்படியான விஷயங்களை அவங்க வந்து வெளிப்படையாக பேசுவாங்க? அவங்களுக்கே தெரியலையே. இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறது தடுப்பூசி. கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி இல்லைன்னா நம்மளுக்கு வேற என்ன வழி இருக்கு? கொரோனா முதல்ல இவ்வளவு அச்சுமூட்டக்கூடிய விஷயமா? தடுப்பூசி ஒன்றே தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதே ஏன்? பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹெச்பிவி வேக்சினை அதற்கு முக்கிய ஃபண்ட் கொடுத்தது பில் அண்ட் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான். பில் கேட்ஸ் தலைமையில ஒரு பெருந்தொற்று வந்தால் ஒவ்வொரு நாடும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த வைரஸ் வந்து மிக தெளிவாக ஹியூமன் இன்ஜினியர்ட் வைரஸ். ஹியூமன் இன்ஜினியர் வைரஸ்னா மனிதர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு வைரஸ். அக்டோபர் மாசம் வந்து பில் கேட்ஸ் தலைமையில ஒரு கூட்டம் நடந்துருக்கு சொல்லி இது ரெண்டுக்கும் கனெக்ட் இருக்கு. ஆமா, அவருடைய ஃபண்டிங்ல இப்ப இந்த தடுப்பூசியுமே வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து அவருடைய ஃபண்டிங்ல வந்து நிறைய கொடுத்தாரு. தடுப்பூசிக்கான மூலாதாரமே பில் கேட்ஸ். ஆமா, அவர் தடுப்பூசினால் நான் மிக அதிக அளவில் இப்ப சம்பாதிக்கிறேங்கிறது அவரே நடுவுல நிறைய விட்டுட்டாரு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பிரேமா கோபாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு, அது குறித்து பேச போகிறோம். வணக்கம் மேம். லகரம் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட காலமாக அதாவது இந்த தடுப்பூசி விவகாரம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் தடுப்பூசிக்கு எதிரானது வந்து அந்த கட்டாயப்படுத்தலை வந்து நீண்ட காலமாக எதிர்த்து வரீங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்திய அளவிலேயே பெரிய புரட்டி போட்ட செய்தி வந்து கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு செய்தி வந்துச்சு இல்லை? இந்த செய்தியை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த நியூஸ் பார்த்ததும் நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கீங்க. இல்ல, நியூஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, நியூஸ்ங்கிறது எங்களுக்கெல்லாம் புதுசு இல்லை. நியூ அப்படி இருக்கிறது தான் நியூஸ். இது வந்து ரொம்ப பழைய செய்தி. இது எவ்வளவு பழையதுன்னா 2021 வந்த நமக்கு செய்தி தான் இது. ஆதாரபூர்வமாகவே இது பற்றிய தகவல்கள்லாம் அப்போவே, அதாவது ஆய்வுகள் மூலமாகவே, எப்படி இந்த ஆஸ்ட்ராசென்கா ஃபார்முலா, ஆஸ்ட்ராசென்கா தான் இந்தியாவில் சீரம் இன்ஸ்டியூட் வாங்கிட்டு கோவிஷீல்டுங்கிற பேரில் இங்கே வந்து இது பண்ணாங்க. மற்ற நாடுகளில் வேறு பேரில் வந்து டேபிள் நேம் வந்து வேறையாக இருந்தது. அப்போ இந்த ஆஸ்ட்ராசென்கா, அதாவது முக்கியமாக அடினோ வைரஸ் வெக்டர் வேக்சின் அப்படின்னு சொல்லலாம், இதனுடைய தொழில்நுட்பம், இந்த தடுப்பூசியினுடைய தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய இந்த தடுப்பூசியினால் ரத்தம் உறைதலும் ரத்தம் கசிதலும் ரத்த தட்டை அணுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிக ஆபத்தான பிரச்சனைகளாக சிலருக்கு முடிகிறது அப்படிங்கிறத காரணம் காமிச்சு 2021 தொடக்கங்களையே வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் அவங்க இந்த தடுப்பூசியை வந்து தன்னோட நாடுகளுக்கு இறக்குமதி செய்யறது நிறுத்திட்டாங்க. யூரோப்பியன் யூனியன்ல சில நாடுகள் 2021 மார்ச்லயே வந்து டென்மார்க்கு, ஆஸ்திரியா, எஸ்தோனியா, அந்த மாதிரி சில நாடுகள்லாம், இன்னும் சில 2-3 நாடுகள்லாம் கூட இருக்கு. அவங்க வந்து அப்பவே வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து, அதாவது தடுப்பூசி போட்ட ஆரோக்கியமாக இருந்தவர்கள், பேஷண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, அவர்கள் தடுப்பூசி போட்டதற்கு பிறகு இந்த இரத்த தட்டை அணுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால, இரத்த உறைதலினால மரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காரணம் காமிச்சு அவங்க வந்து விலகிட்டாங்க. இதை தொடர்ந்து ஏப்ரல் 9ஆம் தேதி 2021 ஒரு பக்காவான ஒரு அறிவியல் கட்டுரை வந்து வெளிவருது. அது இல்லை என்ன, அந்த கட்டுரையினுடைய ஆய்வினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராசென்கா ஃபார்முலா, அடினோ வைரஸ் வெக்டர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி போட்டதற்கு பிறகு ரத்தம் உறைதல் ஏற்படுவது என்பது எப்படி ஏற்படுகிறது, அதோடைய பேத்தோபிசியாலஜின்னு சொல்லுவாங்க, அது எவ்வாறு இந்த சைடு எஃபெக்ட் கொண்டு வந்து நிறுத்துது, இதுல என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வருது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள்லாம் ஏப்ரல் 9 வந்துருச்சு. அதனால இது ரொம்ப பழைய செய்தி தான். இது இல்லை, எங்களுக்கு இது ரொம்ப, எங்களுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இது புதிய செய்தி இல்லை. இந்த இந்தியாவுக்கே பெரிய ஷாக்கா இருக்கு. இந்தியாவிலுமே சில நல்ல மூத்த இருதய நிபுணர்கள் வந்து சில பேர், எனக்கு தெரிஞ்சு சென்ற ஆண்டே வந்து ஒரு மருத்துவர் வந்து இதை ரொம்ப குறிப்பாக சொன்னார். கோவேக்சினை விட கோவிஷீல்டு போட்டவங்கள்ல நிறைய பேருக்கு இருதய பாதிப்புகள் அதிகமாக வருகிறது. தடுப்பூசி போட்டதற்கு பிறகு இந்த கார்டியாக் பேஷண்ட்ஸோடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. வயது மிக 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 குறைவான வயதில் இருக்கவங்கெல்லாம் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸோட வர்றாங்க. முக்கியமாக த்ராம்போசிஸ், இந்த ரத்த முறைதல் பிரச்சனையோட நிறைய பிரச்சனைகளோட வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் அப்பவே சில குறிப்பிட்ட
தனி மருத்துவர்கள் இதை பற்றி பேசதான் செஞ்சாங்க. ஆனால் பெருவாரியான மருத்துவ சமூகமோ அரசோ இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படிங்கிறது உண்மைதான். இல்ல இந்தியாவை நீங்க பொறுத்தவரைக்கும் 2021 இந்த ஆமா. இது வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 2021க்கு பிறகுதான் வந்து இந்த கட்டாயமாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்தினாங்க. மத்திய இந்தியாவில் அரசு மாநில அரசு எல்லாமே. கட்டாயம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் எந்த அரசும் ஒத்துக்காது. ஏன்னா எந்த அரசுலையும் வந்து அபிஷியலாக இதை அவங்க கட்டாயப்படுத்தல. ஆனால் நடைமுறையில் ட்ரெயின்ல போனா நீங்க எங்க போனாலும் கண்டிப்பா ரேஷன்ல பொருள் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? எவ்வளவு அடிப்படையானது. அந்த சமயத்துல எலெக்ஷன் வந்தது, ஓட்டு போட முடியாதுன்னு ஆமா. சொன்னாங்க. கேரளாவுல கேட்டை விட்டு வெளியில நிக்க முடியாதுங்க. ஆமா நீங்க உங்க சொந்த வீட்டு கேட்டுக்கு பொது உள்ள இடத்துக்கே போக முடியாது. கேட்டுக்கு வெளியில நீங்க நிக்கிறீங்கன்னா கூட நீங்க தடுப்பூசி சான்றிதழ் உங்களிடம் இல்லைன்னா 500 ரூபாய் அபராதம் இருந்தது. இந்த சிக்கல்கள்லாம் இருந்தது, நம்ம இதெல்லாம் மறுக்கவே இல்லை. அதாவது அவங்க தடுப்பூசி போடுவதை நான் கட்டாயப்படுத்தவில்லை, ஆனா நீ தடுப்பூசி போடாம நீ இங்கெல்லாம் வர்றது நான் வந்து அனுமதிக்கல. எவ்வளவு நூதனமான செக் வச்சாங்க பாத்தீங்களா? நீ வேலைக்கு வரணுமா, போட்டுட்டு வா. நீ போட மாட்டேன்னா உன் விருப்பம், நீ வேலைக்கு வராத, வீட்டுல இருந்துக்க. நீ ஆனா அது கட்டாயம் கிடையாது. கட்டாயம் கிடையாது. நீ போட்டேன்னா உனக்கு நீ ரேஷன் கடைக்கு வரலாம், நீ போட்டேன்னா நீ தெருவுக்கு வரலாம். நீ போடாதது உன் விருப்பம் தான்ப்பா, ஆனா நீ தெருவுக்கு வரக்கூடாது. நீ ரேஷன் பொருள் வாங்க முடியாது, நீ எலெக்ஷன் ஓட்டு போட முடியாது, நீ வேலைக்கு வர முடியாது. எத்தனை ஆலைகள்ல வந்து தொழிற்சங்கங்கள்ல வந்து அந்த நபர் மட்டும் இல்லை, அதுல வேலை பார்ப்பவர் மட்டும் இல்லை, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் போட்டிருந்தா மட்டும்தான் வேலைக்கு வர முடியுங்கிறதெல்லாம் வந்து வந்தது இல்லையா? பிள்ளைங்களை சின்ன அந்த பிள்ளைங்களை சேர்த்து ஆணைகள்லாம் வந்தது. அந்த ஆணைகள்லாம் வந்தது. பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் இருந்தது, இந்த நெருக்கடிகள் இருந்தது. அரசு இதுல இருக்கிறவங்க, தனியார் பணியில இருக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த நெருக்கடி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெயின்ல போறதுக்கே இங்க சென்னையில வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகணும். அதே மெட்ரோ ட்ரெயின்ல கிடையாது, மெட்ரோல கிடையாது, மற்ற ஊர்ல இருந்து வர்றது கிடையாது. அப்போது இங்க ஒரு போராட்டம் நடந்தது, இதை எதிர்த்து. அந்த போராட்டத்துக்கு ஈரோட்ல இருந்து நான் சென்னைக்கு ட்ரெயின்ல தான் வந்தேன், எனக்கு எந்த கட்டாயம் கிடையாது. ஆனா இங்க லோக்கல் ட்ரெயின்ல போறதுக்கு பிரச்சனை இருந்தது. இது அதாவது அஃபிஷியலா அவங்க எதையுமே இது பண்ணாம, ஆனா ரொம்ப பக்காவா மக்களை வந்து மிக நெருக்கடிக்குள்ள தள்ளி தான் வந்து இந்த தடுப்பூசியை வந்து கிட்டத்தட்ட 95% மக்களை வந்து போட வச்சிருக்கிறாங்க. அவங்க டார்கெட்ல 90% மேல வந்து போட வச்சிருக்கிறாங்க. அதுல கோவிஷீல்டு மட்டும் 175 டோஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க. டோஸுங்கிறது வேற, நபர்கள் எத்தனை நபர்கள் போட்டாங்க. இப்போ ஒரே நபர் 2 டோஸும் போட்டிருக்கலாம், 3 டோஸும் போட்டிருக்கலாம் இல்லையா? அந்த கணக்கின்படி நம்ம இந்தியாவில் 175 டோஸுக்கு மேல கோவிஷீல்டு இது வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. கோவிஷீல்டு மட்டும், கோவேக்சினையும் சேர்த்து மொத்தமாக தடுப்பூசின்னு பார்த்தோம்னா இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. கோவிஷீல்டு மட்டுமே 175 கோடி டோசஸ் வந்து போடப்படும். 2021 வந்து ரிஜெக்ட் பண்ண அந்த கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் வந்து பெருமளவில் 175 கோடி போட்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம யாரை கேட்கறது? அதுதான் ரொம்ப அழகா பிரதமர் மோடி வந்து அப்ப ஜனவரி 16, 2021 தான் மருத்துவர்களுக்கும் மற்ற அந்த முதல்நிலை ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கட்டாயமாக இவங்கெல்லாம் போட்டுட்டு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி வந்ததுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே ரொம்ப அழகா ஒன்றிய அரசுல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது கட்டாயம் கிடையாது. அது மீண்டும் அதுதான், நீ போடலைன்னா நீ வீட்டுல இருந்துக்க, உனக்கு வேலை கிடையாது, அவ்வளவுதான். நீ வேலைக்கு வரணும்னா நீ போட்டுட்டு தான் வரணும். இவ்வளவுதான் அவங்களுடைய வாதமாக இருந்தது. அப்பவே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இழப்பீடுகள் பத்தி ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது. அப்ப வந்து ரொம்ப அழகா பிரதமர் மந்திரி மோடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது கட்டாயம் கிடையாது என்பதனால் உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நீங்க இந்த தடுப்பூசி போடுறீங்கிறதுனால இந்த தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய பாதகங்களுக்கு அரசு பொறுப்பேற்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னார். அதோடு மட்டும் இல்லாம அதற்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாள்ல பிப்ரவரி மாதத்துல மீண்டும் ஒரு செய்தி, இதை நிறைய மருத்துவர்கள் வந்து நாங்க தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்தோம். நீங்க இழப்பீடுக்கு போக மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், காப்பீடு கொடுங்க. இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்ல வரோம், எஸ் ட்ரெயின்ல வரோம், ரோட்ல போறோம், நம்ம விருப்பத்தின் பேர்ல செய்யக்கூடிய ஒரு பிரயாணத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது ஒரு 45 காசுக்கு நான் இன்சூரன்ஸ் போட முடியும் ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா. இது மாதிரி ஒரு ரூபாய் போட்டு நீங்க ஒவ்வொரு தடுப்பூசி போடுறவங்களுக்கும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதற்கு உண்டான இப்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தா அதற்குண்டான மெடிக்கல் கிளைம்ஸ் கொடுக்கறது, மரணங்கள் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு தக்க இழப்பீடு கொடுப்பதுங்கிற மாதிரியான ஒரு பாலிசியில எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டதை கூட இதே காரணம், அதாவது இது கட்டாயம் இல்லை என்பதனால் சுய விருப்பத்தில் தான் நீங்க போடுறீங்கிறதுனால அரசு உங்களுக்கு இழப்பீடோ காப்பீடோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோ முகாந்திரமோ அரசுக்கு இல்லவே இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இல்லை, இது நீங்க ஒரு டாக்டரா இந்த செய்தியெல்லாம் சொல்றீங்க. ஒரு டாக்டரா ஏன் இந்த தடுப்பூசி விவகாரத்துல ஒரு முரண்பாடு இருக்கு? ஏன்னா நிறைய டாக்டர் தடுப்பூசி போட்டுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்கல்ல.
இதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், இது ஒரு அறிவியல் அந்த ஆய்வுகள்லாம் வந்து வெளியிடக்கூடிய ஒரு ஜேர்னல் அது. அவங்க வந்து 2022 ஜனவரியில் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஏடு அப்படின்னு சொல்லலாம், மெடிக்கல் ஜேர்னல் அது. மருத்துவ ரீதியான அறிவியல் ஆய்வுகள் பற்றிய அல்லது அது சார்ந்த விமர்சனங்கள் பற்றிய கட்டுரைகள் வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னல் அது. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதாவது இந்த கொரோனா தடுப்பூசி என்பது இந்திய மருத்துவர்களிடம் தடுப்பூசி பற்றிய, தடுப்பூசி பாதகங்கள் பற்றிய அறிவும் அது பற்றிய விழிப்புணர்வும் எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறத நமக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக காமிச்சிருக்குது. இவங்க எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள், இந்தியா தடுப்பூசி சார்ந்த பாதகங்களை கணக்கிடுவதிலும் அதை தொடர்ந்து கண்காணிப்பதிலும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இதில். அதாவது இத்தனை நாளும் குழந்தைங்களுக்கு போட்ட தடுப்பூசியில் இதுதான் கதை. அதை இப்போ இந்த பெரியவங்களுக்கு போடக்கூடிய கொரோனா தடுப்பூசி இப்போ ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, யூகேல வந்து 1,00,000 டோஸு, 1,00,000 நபர்கள் கிடையாது, 1,00,000 டோஸ். இப்போ ஒரு நபர் 3 டோஸ் போட்டிருக்காங்கன்னா அப்போ அது வெறும் வந்து 33%. 1,00,000 நல்லா மனசில் வச்சுக்கணும் அந்த கணக்கை. நம்ம நிறைய மருத்துவர்கள் அதை நல்லா ஏமாற்றுவாங்க. 1,00,000 நபர்மாங்க, 1,00,000 டோஸு. 1,00,000 டோஸுக்கு 300லேருந்து 700 அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது தடுப்பூசியினுடைய பாதகங்களை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அந்த அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகுது. நீங்கள் அங்கேயுமே ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சின்ன விஷயமா இருக்குது, இது எதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு லட்ச டோஸுக்கும் 300லேருந்து 700 கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் இந்தியாவில் வெறும் 4 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. அது 1,00,000 டோஸுக்கு. அதாவது டாக்டர்ஸ் மத்தியில் மக்களிடமிருந்து தான் இந்த கம்ப்ளைண்ட் வரணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னவாக இருக்குது அப்படிங்கறத அது ரொம்ப முக்கியமான நம்ம கேள்வியா பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, தடுப்பூசி நம்ம அரசு உங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறது, இலவசமா கொடுக்குது, மருத்துவர்கள் வந்து அதை பரிந்துரைக்கிறாங்க, நானும் போட்டேன், என் பிள்ளையும் போட்டோம், என் வீட்டுல போட்டோம், நீங்களும் போடுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா தடுப்பூசி சார்ந்த பாதகங்கள் வரும்போது அதை எப்படி கையாளணும், அதை எப்படி கண்காணி, இதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் அப்படின்னு இந்தியாவில் அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. இதுல இதை முறையாக ரிப்போர்ட் பண்ணணும், முறையிடணும். அப்ப அது முறையிடுறதுக்கு ஒரு பெரிய டீரியஸ் ப்ராசஸ் வச்சிருக்கு. இப்ப மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இணைய வழியில மக்களே நேரடியாக அந்த புகார்களை தக்க ஆதாரங்களோடு அவங்க வந்து வைக்கலாம். இந்த மாதிரி இந்த தேதியில இந்த பேட்ச்ல இந்த தடுப்பூசி போட்டேன், இந்த தடுப்பூசி போட்டு இத்தனாவது நாள் எனக்கு இந்த தொந்தரவு வந்திருக்கு. அந்த தொந்தரவுக்கு அவங்க மருத்துவர்கள் சான்று அவங்க கொடுக்கணும். மருத்துவர்களிடம் போய் அவங்க பரிசோதித்த சான்று, ட்ரீட்மெண்ட் செய்த சான்று, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். இப்படி ப்ராப்பரா ரிப்போர்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த எண்ணிக்கை தான் அவங்க 1,00,000 டோஸ்ல 300லேருந்து 700 கோவிட் வேக்சினுக்கு. சரிங்களா, நம்ம இந்தியாவில் 4 தான். என்ன காரணம்னா இங்க வந்து இந்த சாமி கும்பிடுறதுக்கு பூசாரி நடுவில் இருக்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வந்து அரசிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மக்களுக்கு நேரடியான தளங்கள் இல்லை, மருத்துவர்கள் மூலமாக தான் போகணும். அந்த கட்டுரையில அது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா அவங்க போட்டிருந்தது என்னன்னா, இந்திய மருத்துவர்களில் குழந்தைகள் சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர மற்ற பெரியவர்களுக்கோ இல்லை மற்ற தொந்தரவுகளுக்கோ மற்ற சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கே இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா இதை ரிப்போர்ட் பண்ணணுங்கிற விபரம், எப்படி ரிப்போர்ட் பண்ணுங்கிற விபரம் தெரியல. இப்படியான ஒரு நிலையில தான் இந்திய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இங்க இப்படி ஒரு வேக்சின் போட்டதுக்கு அப்படி ஒரு சைடு எஃபெக்ட் வருது, அது அட்வர்ஸ் ஈவெண்ட், இது இப்படி ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க எப்படி தடுப்பூசி பற்றி இப்படியான விஷயங்களை அவங்க வந்து வெளிப்படையாக பேசுவாங்க? அவங்களுக்கே தெரியலையே. இங்க பிரச்சனையே அதுவாக தானே இருக்கிறது. இது மக்களிடமும் போய் சேரல, மக்களுக்கு நேரடியான தளங்கள் இல்லை, மருத்துவர்களிடம் போதிய இது பற்றிய விழிப்புணர்வு, இது பற்றிய பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை. இதுதான் இங்க உண்மை. அதனால மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள்ல என்ன இருக்குது அப்படின்னா, தடுப்பூசி வரப்பிரசாதம், தடுப்பூசியினால் நாங்கள் இந்த நோயை சரி பண்ணலாம், இந்த இதுதான் பாடத்திட்டங்கள் இருக்குது. அதற்கு பிறகு அவங்களுக்கு முறையான பயிற்சிகள். நீங்கள் மக்களோட நீங்கள் வந்து வரும்போது மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு எபிடமிக்கே வருதுன்னு வச்சு, ஒரு சிறிய தொற்று ஒரு ஊருக்குள்ள வருதுன்னா இது பற்றி எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யாரோ ஒரு 4 மருத்துவர்கள் பார்த்து தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போய் தானே இந்த மாதிரி எல்லாம் போய் வருது இல்லை. இப்போ இது பற்றிய விழிப்புணர்வும் இது பற்றிய பயிற்சியும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தடுப்பூசி சார்ந்த பாதகங்களை அதை அறிவதற்கும் அதை வந்து முறையாக ரிப்போர்ட் செய்வதற்குமான விழிப்புணர்வு இங்க இல்லை.
அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நான் அவங்களுக்கே இல்ல, இது வந்து அந்த கட்டுரையிலே வந்து சொல்லப்படுகிறது, அவங்களுக்கே இல்லைங்கிற போது அவங்க எப்படி வந்து இப்ப அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இப்ப மருத்துவர்கள் இப்ப கேட்டீங்கன்னா அவங்க நான் போட்டுக்கிட்டேங்க, ஏங்க இவ்வளவு பிரச்சனை தான் நான் போடுவேனா அப்படிதானே சொல்றாங்க. மருத்துவர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. அவங்களோட ப்ரொமோஷனல் இதுவே வந்து என்னவா இருக்கு, நான் போட்டேன், எங்க வீட்டுல எங்க வயசானவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் போட்டோம், என் குழந்தைங்களுக்குலாம் போட்டோம், நீங்க பயப்படாம போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே அங்க விஷயங்கள் தெரியலையே, அது பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லையே. இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறது தடுப்பூசியை பொறுத்தவரை. சில பேர் இப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக வந்து அந்த தடுப்பூசி அலோபதி தடுப்பூசிங்கிறனால எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. தடுப்பூசிக்கு எதிராக அப்படிங்கிறத விட இந்த தடுப்பூசி அறிவியலை சரியாக வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறத நிறைய தடுப்பூசி சார்ந்து இயங்கக்கூடிய மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள் தான் இதை மிக மும்முரமாக முன்னிருந்து செய்யறாங்க. இப்ப நீங்க இந்தியாவில் மிகப்பெரிய இந்த கொரோனா தடுப்பூசி சார்ந்த ஒரு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜேக்கப் புலியல் மூத்த மருத்துவர், அவர் போட்ட வழக்கு தான். அவர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தடுப்பூசி சார்ந்த அந்த அட்வைசரி டீம் இருப்பாங்களே, டெக்னிக்கல் அட்வைசரி டீம்ல மிக முக்கிய பொறுப்பில் முன்னாள் பொறுப்பில் இருந்தவர். அவர் தொடர்ச்சியாக சொல்றாரு, அவர் வந்து பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மூலமாக வழக்குகள் போட்டிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க இந்த தடுப்பூசி முறையான அறிவியல் இதை எதுவும் பார்த்து வரல, இது எல்லாருக்கும் போடலாமான்னு தெரியல, நீங்க மாஸ் வேக்சினேஷன் போடக்கூடாது, டார்கெட் பீப்புளுக்கு மட்டும் போடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க, திணிக்க கூடாது. இந்த திணிப்புகள்லாம் வந்து அதுல முக்கியமா அவர் வந்து குறிப்பிட்ட சில மாநிலங்கள் தமிழ்நாடு இருந்தது. அப்ப அதனால ஆமா, தமிழ்நாடு அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு கேட்டுச்சு, உங்க மாநிலம் நீங்க கட்டாயப்படுத்துறீங்களாமே அப்படின்லாம் கேட்டுச்சு. அந்த அளவுக்கு அந்த வழக்கு வந்து அங்க போயிட்டு இருந்தது. இதை பற்றிய செய்திகள் வந்து ஊடகங்களை வரல அப்படிங்கிறதுனால நமக்கு இது தெரியல. ஆனா இங்கே இதை தீவிரமாக, அதாவது இது அலோபதிக்கு எதிரான தடுப்பூசியை கேள்வி கேட்பது என்பது அலோபதிக்கு எதிரான மனோபாவம் இல்லை. இதை முதல்ல நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது அறிவியலை சரியாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதான். இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்கு. ரிஸ்க் வர்ஸ் பெனிஃபிட் வச்சுதான் ஒரு ட்ரக் வந்து ஒரு பாப்புலேஷனுக்கு அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதே நம்ம தீர்மானிப்போம். இப்போ தடுப்பூசியும் அப்படிதான். ட்ரக்குக்கும் தடுப்பூசிக்கு இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ட்ரக் என்பது மருந்து என்பது நோய்வாய்ப்பட்ட பின்னர் ஒருவர் அதற்கான சிகிச்சை வேண்டி அவரே வரும்பொழுது கொடுக்கிற மருந்து. அதுக்கே நீங்க இவ்வளவு புரோட்டோகால்ஸ், அதுக்கான கண்காணிப்பு, இவ்வளவு தீவிரமான பரிசோதனைகள்லாம் இருக்கும்போது தடுப்பூசி என்பது ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஒரு வளர்ந்த நபருக்கும், இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் எடுத்துக்கிட்டோம், கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்ந்தவர்களுக்கும் போட்ட தடுப்பூசி இல்லையா. அப்போ ஒரு தடுப்பூசி என்பது ஆரோக்கியமான நபர்களுக்கு வலிந்து அவர்களை பிரச்சாரம் செய்து அவங்கள கூப்பிட்டு உனக்கு நல்லது செய்யறோம் வா வா வான்னு கூப்பிட்டு செய்தது. இந்த இடத்துல வந்து கொரோனா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்தியே செய்யப்பட்டது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தீவிரமான கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஒரு கண்காணிப்பு என்பதுதான் அந்த அறிவியலை முழுமையாக்கும். இந்த தடுப்பூசியால் எவ்வளவு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைகளை தாண்டின நமக்கு நன்மைகள் இருக்கிறதா, அந்த ரிஸ்க் வர்ஸ் பெனிஃபிட் அதை வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த கண்காணிப்புகள் ரொம்ப முக்கியம். இந்த கண்காணிப்பு முக்கியம் அப்படிங்கிறது தான் ஏஇஎஃப்ஐ தொடர்ச்சியா சொல்லுது. ஏஇஎஃப்ஐ அப்படிங்கிற அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற தடுப்பூசி பாதகங்களை ரிப்போர்ட் செய்யற அந்த இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதனுடைய முக்கிய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி பாதகங்களை முறையாக நம்ம ரிப்போர்ட் செய்து அதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் மக்களுக்கு தடுப்பூசி மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத தயக்கம், அச்சமும் விலகும். அப்பதான் நிறைய மக்கள் வந்து வாலண்டியரா போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான நீங்க அறிவியல நீங்க வெளிப்படையோட பேசினாதானங்க இது பண்ணுவாங்க. கண்ணை மூடிட்டு இது நல்லது மட்டும்தான் அப்படிங்கிறது போது அதுக்கு மாறாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது இவன் போய் சொல்றான் நமக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அவங்க போவோமா, கேள்விகள் கேட்போம். அப்போ மக்களிடம் நம்பிக்கை பெற வேணும் அப்படின்னா அறிவியலை அறிவியலாக வெளிப்படைத்தன்மையோட நம்ம பேசணும். அதற்காகத்தான் இது இருக்குது. அதனால தடுப்பூசியை கேள்வி கேட்பது அல்லது தடுப்பூசிக்கு பின் வரக்கூடிய பாதகங்களை பற்றி பேசுவது அலோபதிக்கு எதிரான மனோபாவம் இல்லை. இது அலோபதி அந்த சிஸ்டம்குள்ளேயே இருக்கக்கூடிய அறிவியல் தன்மையோடு தடுப்பூசிகளை அணுகக்கூடிய ஒரு வழிமுறைகளாகத்தான் இது இருக்கிறது. இது தடுப்பூசிக்கு எதிரான மனோபாவம் நிச்சயமாக கிடையாது. இப்ப எந்த திட்டத்தை வந்து பாஜக அரசு இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் இல்லை இதை கொண்டு வந்தாலும் வந்து அது எதிர்க்கிற மாநில திமுக அரசு வந்து இந்த விஷயத்துலயும் வந்து மத்திய அரசு என்ன சொன்னிச்சோ அதை தாண்டி இவங்க பண்ணாங்கல்ல. ஆமா, ஏன் வந்து இவங்களும் ஆராயாம அதை இல்ல, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்போது வந்து ஒரு பேட்டியில கேட்குறாங்க, எங்க இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறாங்களே, இது உரிமை மீறல் இல்லையா, இந்த மாதிரி ட்ரெயின்ல வரக்கூடாது சொல்றாங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை திரும்ப பெற்றார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அது ஒரு குறுகிய ஒரு காலத்துல நடக்குது. அந்த ஒரு நிருபர் வந்து இது நான் பார்த்தேன், டிவி இதுல நியூஸ்ல வந்து பார்த்தேன் நான். அப்ப கேட்குறாங்க, அவர் சொல்றாரு உரிமை முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டாரு. என்னங்க
உரிமைக்காக உயிர் தியாகம் செய்த இவ்வளவு பெரிய வரலாற்றிலிருந்து வந்துட்டு உரிமை முக்கியமா உயிர் முக்கியமா அப்படிங்கிறாரு. அதுலேயும் இது வந்து உயிர் காக்கிறது என்பதற்கு எந்த விதமான அறிவியல் உத்தரவாதமும் கிடையாது. அப்ப ஏன் இவ்வளவு தூரம் இதை புஷ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு முதல் காரணம் வந்து பெரும்பான்மையான, நீங்க முதல்ல கேட்டீங்களா, இப்ப மருத்துவ ரீதியான இந்த பிரச்சனையை வந்து யார் வந்து முதல்ல எடுத்து சொல்லணும்? மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். ஆனா இங்கே பெரும்பான்மையான மருத்துவர்களுக்கு அவர்களே இதை பற்றிய சரியான அந்த அறிவு வந்து குறைவாக இருக்கிறதுனால அதை அவங்க சொல்றது இல்லையா? அப்ப இது நல்லதுங்கிறத மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்ன, அரசியல் கட்சிகள் என்ன நினைக்குது, நம்ம இதை புஷ் பண்ணி நம்ம இதை சாதிச்சு நம்ம நிறைய பேரை பெர்சன்டேஜ் போட வச்சிருவோம், நமக்கு இது ஒரு சாதனையாக இருக்கும், வேற என்ன அவங்க நினைக்க போறாங்க? அரசியல் கட்சிகள் எதற்காக வந்து நான் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வருவது கூட அவர்களுக்கு ஒரு நேம் அது வந்து ஆட் ஆகுது, அவங்களுடைய நற்பெயர்ல அது வந்து ஆட் ஆகுதுங்கிறதுக்காக தான். அப்ப இது நல்லதுங்கிறத மீண்டும் 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 மருத்துவ உலகம் மூலமாக அனைத்து மக்களும், அரசியல் தலைவர்களும், கட்சிகளும், அரசும் இதை நம்பிக்கொண்டே இருக்கிறது. இது முக்கியமான பிரச்சனை. இப்ப அடுத்து நம்ம ஒரு சின்ன விஷயமா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா என்ன, நமக்கு இது ஆதாரபூர்வமான இது மட்டும் தான் நம்ம பேச முடியும். அந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, 2023 இந்த செய்தி வந்துருச்சு. சீரம் இன்ஸ்டிடியூட், அதாவது இந்தியாவினுடைய இந்த ஆஸ்ட்ராசெனகா ஃபார்முலா வாங்கி கோவிஷீல்டு தான் கிட்டத்தட்ட தடுப்பூசி போட்டவர்களே 80% மேலே வந்து கோவிஷீல்டு தான் போட்டாங்க. அந்த கோவிஷீல்டு விற்பனை செய்த சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து பிஜேபி பார்ட்டிக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து டாப் 2வது எலக்டோரல் ஃபண்டு கொடுத்த ஒரு தனி நிறுவனமாக 50 கோடி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. பல கேள்விகள் வருகிறது. ஆனா இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட இதை நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த கட்சி இருந்திருந்தாலும் இந்த தடுப்பூசி தீவிரமாக திணிக்கப்பட்டது என்பது இப்படிதான் நடந்திருக்கும். அது எந்த கட்சி இருந்தாலும் நடந்திருக்கும். ஏன்னா இது உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் நம்ம இதை தானே பார்த்தோம். எல்லா இடத்துலயுமே இதை தான் பார்த்தோம். இப்ப ஆப்பிரிக்கா நாடுகள்ல ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து, அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட், அவர் வந்து சொல்றாரு, கொரோனா பிரச்சனையே ஒரு சாதாரண சளி பிரச்சனை தான், இதுக்கு எதுக்கு நீங்களாம் வேலை பண்ணுறீங்க, நீங்கள் உலக சோழன்லாம் நீங்கள் உள்ளே வரணும், நீ வெளில போ, நான் பார்த்துக்கிறேன், நாட்டு மூலிகை மருந்துகளை வச்சு நான் பார்த்துக்கிறேன் நான், அல்லது இது ஒரு சாதாரண சளி பிரச்சனை தான், நீ வந்து தடுப்பூசியும் கொண்டுட்டு வர வேணாம், நீ எதுவும் கொண்டுட்டு வர வேணாம் அப்படிங்கிறாரு. அடுத்த 2-3 மாதங்களில் அவர் வெளியிலே காண, அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க, 2 மாதத்தில் இறந்துட்டாருங்கிறாங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய அதிபர் வந்து அவங்க வந்து மிக தீவிரமாக தடுப்பூசிகளை ஆதரித்து உலக சுகாதார நிறுவனத்தோடு திரும்பவும் கூட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. தெரியல, இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் நிறைய இது மாதிரியான விஷயங்கள் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுது இது ஒரு மிக தீவிரமான ஆயுதமாக, உண்மையிலே பேராயுதம் சொன்னதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிற அளவுக்கு இது ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுல நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. தடுப்பூசி இல்லைன்னா, இப்போ கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி இல்லைன்னா நம்மளுக்கு வேற என்ன வழி இருக்கு? தடுப்பூசி தவிர்த்து வேற என்ன வழி இருக்கு? இல்ல, அதுதான் மீண்டும் வந்து இங்க நம்ம வந்து கேள்விக்குட்படுத்தணும். அதாவது கொரோனா முதல்ல இவ்வளவு அச்சுமூட்டக்கூடிய விஷயமா? நீங்க ஏன் வந்து தடுப்பு, இப்ப 3 லட்சம் வைரஸ்கள் இருக்கிறது, மனித உடம்பை சுற்றி 3 லட்சம் வைரஸ் இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதரிடமே 42 இருந்து 48 வைரஸ் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நம்மகிட்ட உடம்புல இருக்கும், இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து அறிவியல் ஆய்வுகள் பல்லாண்டு காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறது. எத்தனையோ வைரல் டிசீசஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம தடுப்பூசி வச்சுட்டு தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோமா? தடுப்பூசி ஒன்றே தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதே ஏன் அப்படிங்கிறது முதல். 2வது, அந்த நோயினுடைய தீவிரம், இது எவ்வளவு தீவிரமான நோயாக இருக்கிறது, இதனால் வந்து என்ன மாதிரியான இழப்புகள் சமுதாயத்தில் வந்து என்ன மாதிரியான இழப்பு, அதாவது நிறைய இழப்புகள் இருக்கும். குழந்தைகள் அப்படின்னா அது ஒரு மாதிரியான இழப்புகளாக இருக்கும், குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு. அப்புறம் சிறு வயதினர்களுக்கு வரக்கூடியது அப்படின்னா அவர்கள் தான் நாளைய எக்கானமியை வந்து கட்டமைக்கப்படுறவங்க. அப்போ அவங்களுடைய இழப்பு வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக கூட பெரிய சரிவுகளை சந்திக்கக்கூடும். அந்த வயதினருக்கு தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோயா இருந்தால், வயதானவர்களாக இருந்தால் அது மாதிரியான ஒரு செட்டப், அல்லது அனைத்து தரப்பட்ட மக்களையும் இது தாக்குகிறது அப்படிங்கிற போது இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்து இந்த சொசைட்டியில் ஏற்படுத்துது. அப்போ அரச கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய சவால்கள் வரும். அப்போ அப்படியான நோய்களை நாம கண்டறிந்து அதற்கு என்ன தீர்வாக இருக்கும் தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அளவுக்கு தீவிரமான நோய் கொரோனாவா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. அப்படியான நோய் கிடையாதே. இன்னைக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க, 1க்கும் குறைவான சதவீதத்தினால தான் நமக்கு வந்து அது தீவிர பாதிப்பும் மரணத்தையும் ஏற்படுத்துச்சு. ஆனா 100க்கும் குறைவாக உலகையே அச்சுறுத்துச்சு, பெரிய அளவுல இதை பார்த்தாங்க கொரோனா. ஆமா, அப்படிதான். இதுக்கு நீங்க இன்னும் போகணும், உலக அரசியலாக நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா 2019 அக்டோபர் நவம்பர்ல பில்கேட்ஸ் தலைமையில ஒரு ட்ரில் மாதிரி ஒண்ணு உலக
நாடுகள் அனைவர் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சுட்டு அவர் வந்து ஒரு ட்ரில் ஒரு பெருந்தொற்று வந்தால் ஒவ்வொரு நாடும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னோட்டம் மாதிரியான ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அக்டோபர்ல. ஆமா, டிசம்பர்ல சீனாவில். ஆமா, இவங்க அதுக்கு ஒரு 4-5 மாசம் முன்னாடி அதை நடத்துறாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இது திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட பெருந்தொற்று அப்படிங்கிற ஒரு புகார் வந்து நிறைய மருத்துவர்கள், நிறைய மருத்துவ விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் தொடர்ச்சியாக இந்த 3 ஆண்டுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் அது சார்ந்து வழக்குகள் இருக்கு. இப்பொழுதும் கூட ஊகான்ல இருந்து வெளிவந்த அந்த வைரஸ் ஆனது மனிதர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட வைரஸ். அதாவது இது மிருகங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிற ஒரு கொரோனா வைரஸ் தான் இப்ப நமக்கு இந்த பர்டிகுலர் இது எப்படி திடீர்னு மிருகங்கள் ஜூனோட்டிக்கா இருந்தது எப்படி வந்து மனிதர்களிடம் இருந்து மிருகங்களிடமிருந்து மனிதர்களுக்கு வருது அப்படிங்கிறது வந்து இது இயற்கையாக இந்த பரிணாம வளர்ச்சி அல்லது அந்த மாற்றம் அந்த வைரஸ்ல ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அழுத்தங்களை அது சந்திக்க வேண்டி இருக்கிறது. நிறைய ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனா இங்க நடந்தது மிக குறுகிய காலத்தில் திடீர்னு வந்து இது ஹியூமன் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி அதுங்கிறது பிரச்சனையாச்சு இல்லையா? இது புதிய வைரஸ், இதுவரை மனிதர்களிடம் நம்ம வந்ததே இல்லாத வைரஸ், அதனால இது பெரிய விதத்துல பாதிப்பு ஏற்படுது. அப்படி ஒரு பீதியை தான் வந்து கட்டமைச்சாங்க ஆரம்பத்துல. ஆனா அது இப்ப வந்து ஆதாரபூர்வமாக வழக்கு நடக்கிறது. அமெரிக்காவினுடைய ஃபாசி மேல வழக்குகள் இருக்கிறது, உலக அளவில் வந்து வழக்குகள் இருக்கிறது. அதுல வந்து அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஆதாரங்கள் என்ன அப்படின்னா இந்த வைரஸ் வந்து மிக தெளிவாக ஹியூமன் இன்ஜினியர்ட் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் இன்ஜினியர் வைரஸ்னா மனிதர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு வைரஸ். மிருகங்களை தாக்கி கொண்டிருந்த ஒரு வைரஸை மனிதர்களுக்கு தாக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர்களுக்கு தாக்கக்கூடிய ஒரு அந்த வைரஸ் பட்டியல்களில் புதிதாக ஒரு வைரஸை சேர்க்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாததுன்னா நம்ம ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? தெரிந்த என்ன சொல்றது, தெரியாத தேவதையை விட தெரிந்த பேய் மேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தெரியாதது அப்படிங்கிறதுனாலேயே புதிது அப்படிங்கிறதுனாலேயே நமக்கு அது ஒரு அச்சுறுத்தலை உண்டு. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது இல்லையா அது? அப்ப இது தெரியாத வைரஸ் அப்படிங்கிறத வச்சுதான் இது முதல்ல இந்த பீதியை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு அது நமக்கு இப்போ ஒண்ணு இல்லை. இந்த டிசம்பர் ஜனவரியில கொரோனா வைரஸ் நிறைய பேருக்கு கோவிட் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கோவிட் இருந்துச்சு. அதுல தெரியாது யாருக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, கொஞ்சமே டெஸ்ட் எடுத்தாங்க, பாசிட்டிவ் இருக்கிறவங்க இருந்தாங்க. அது இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த பெருந்தொற்றுக்கான அந்த பேண்டமிக் ஆக்ட ரிமூவ் பண்ணும்போதே உலக சுகாதாரம் என்ன சொல்லிடுச்சு, இனிமே இதை சாதாரண சளிக்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா போல இதை ட்ரீட் செய்தால் போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் முதல்லயே வந்து நிறைய மருத்துவர்கள், நான் சொல்றது மீண்டும் அலோபதிக்கு எதிரான மருத்துவர்கள், நிறைய அலோபதி மருத்துவர்கள் உட்பட ஆரம்பத்தில் சொன்னதும் கூட இதுதான். பீதி அடைய வேண்டாம், பீதியை கலப்ப வேண்டாம், இந்த மாதிரியான இது தேவையில்லை. அதுவும் உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் இதைத்தான் சொன்னாங்க. இது வந்து ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்ஸா விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் போல தெரியுது, பயப்பட வேண்டியதில்லை, இதே மாதிரி நம்ம இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளவு பெரிய பேண்டமிக் ஆக்ட் அப்படின்லாம் போட்டு பெருந்தொற்று இதுன்னு சொல்லி உலக நாடுகள் பூரா ஸ்தம்பிச்சு எல்லாரையும் முடமாக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய விஞ்ஞானிகள் வந்து சொல்லத்தான் செஞ்சாங்க. அதற்கான இங்கே மதிப்பில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்படி ஒரு பெருந்தொற்று எப்படி உலக நாடுகள் எல்லாம் முடங்கணும், எப்படி இந்த பொருளாதாரங்கள்லாம் வந்து அப்படி ஸ்தம்பிச்சு நிக்கணும், இதை யார் வந்து இது பண்ணணும் அப்படிங்கறத தான் ஒரு முன்னோட்டம் தான் ஓட்டியாச்சு. நம்ம அக்டோபர்ல ஓட்டியாச்சு, அதை நடைமுறைப்படுத்தணும்ல. மனிதர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட வைரஸ் அப்படின்னு சொல்றீங்க. அக்டோபர் மாசம் வந்து பில்கேட்ஸ் தலைமையில ஒரு கூட்டம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் கனெக்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, அப்படித்தானே இருக்க முடியும். அப்படிதான் இருக்குது. அப்படிதான் பில்கேட்ஸ் இந்த மாதிரி இவங்க உருவாக்கப்பட்ட அவருடைய ஃபண்டிங்ல, அவரோட ஃபண்டிங் எப்படி இப்ப இந்த தடுப்பூசியுமே வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து அவருடைய ஃபண்டிங்ல வந்து நிறைய கொடுத்தாரு. தடுப்பூசிக்கான மூலாதாரமே பில்கேட்ஸ். ஆமா, அவர் தடுப்பூசினால் நான் மிக அதிக அளவில் இப்ப சம்பாதிக்கிறேங்கிறது அவரே நடுவில் நிறைய ஒத்துக்கிட்டார். அவரு காவி அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பூசி சார்ந்த நிறுவனம் ஒன்று அவருடைய ஃபவுண்டேஷன் கீழே வருது. அவருடைய பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனே வந்து நிறைய யூனிசெஃப்ல WHO சேர்ந்து நிறைய குழந்தைகள் சார்ந்த தடுப்பூசி சார்ந்த நிறைய ப்ராஜெக்டுகளை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளாகவே தீவிரமாக ஒரு 10 ஆண்டுகளாகவே செய்துக்கிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் அவங்கள இந்த பில்கேட்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த இப்போ கொஞ்ச நாள் முன்னால் கூட இந்த தடுப்பூசியை மிக பிரபலமாக பேசினாங்க. பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த HPV வேக்சினை இந்தியாவில் அந்த தடுப்பூசி
ரெக்கமெண்டேஷனுக்குள்ள இல்லை. இங்கே வந்து எந்த பரிசோதனையும் அறிமுகம் ஆகாத ஒரு காலத்திலேயே வந்து ஆந்திரா மற்றும் குஜராத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண் குழந்தைகளுக்கு பரிசோதனை கட்டமாக அவர்களுக்கு எந்த விதமான இது பற்றிய போதிய அறிவுரையும் அல்லது இது நாங்கள் உங்களுக்கு இதை தான் பண்ணுறோங்கிறத கூட சொல்லாம ஒரு பெரிய நிறுவனம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம இவங்களோட டீம் போட்டு கவர்மெண்ட்டோட டீம் போட்டுட்டு அவங்களுடைய பெர்மிஷனோட இங்கே வந்து நடந்தது. மக்களுக்கு மிகப்பெரிய அது துரோகமாக செய்யப்பட்டது. அதற்கு முக்கிய ஃபண்ட் கொடுத்தது பில் அண்ட் கேட்ஸ் மெலிண்டா ஃபவுண்டேஷன் தான். எஸ், இதை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் அன்றைய 2016 இதனுடைய கடைசி தீர்ப்பு வந்தது. அப்பவே வந்து அதை கேள்வி கேட்டாங்க. நீங்க இந்தியாவில் இவ்வளவு பெரிய மருத்துவ ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள், நீங்க எப்படி ஒரு வெளிநாட்டு ஒரு ஃபவுண்டேஷனை வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரையல், இது கிளினிக்கல் ட்ரையலை வந்து நம்ம இந்திய பழங்குடியினர் பெண்கள் மீது நடத்துவதற்கு எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது? உங்களுடைய நோக்கம் அப்ப இங்க என்னவாக இருக்கிறது? நீங்க என்ன கண்காணிச்சுட்டு இருந்தீங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம தீவிரமா வச்சாங்க. இதற்கு மேல இந்த ஃபவுண்டேஷன் நீங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து மிக தீவிரமான கடுமையான வார்த்தைகள்லாம் வந்து அந்த தீர்ப்புகள்ல வந்து இருந்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப எல்லாம் நுழைஞ்சாங்கிறது வேற விஷயம். இப்ப நமக்கு போட்ட தடுப்பூசி கிளினிக்கல் ட்ரையல் எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா கிளினிக்கல் ட்ரையல் தான் இது. ஏன்னா எந்த கிளினிக்கல் ட்ரையலும் நடக்கல இல்லை, எந்த ஆய்வும் வந்து நடக்கல இல்லையா? இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா 10,000ல் 10, அதாவது ஆக்சுவலா யூகே சொல்ற இது வந்து என்ன அப்படின்னா 2021 வந்து இந்த அடினோ வைரஸ் வேக்சினுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 1,00,000ல் 1 வந்து ஃபேட்டல் அவுட்கம்ஸ். 1,00,000 டோஸுக்கு 1 டோஸ் வந்து உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தீவிரமான நோயாக இருக்கக்கூடும். 1000ல் 2 வந்து சர்வசாதாரணமாக வரக்கூடிய எல்லா அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ், அதாவது தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் கை வலிக்குது, தலை வலிக்குது, காய்ச்சல் வந்துருச்சு, சலை கட்டி வச்சுக்கிச்சு, கை வரமாட்டேங்குது, 1 மாசம் டயர்டா இருக்குது, அல்லது முட்டிகள் பாதிக்கப்பட்டுருச்சு, இப்படி சொல்லக்கூடிய சாதாரண பிரச்சனைகள் வந்து தீவிர பிரச்சனைகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை வந்து அவங்க 1000 டோஸ்ல 2 கம்ப்ளைண்ட் வந்து அவங்க ரிப்போர்ட் சொல்றாங்க. அதுல 1,00,000ல் 1 வந்து ஃபேட்டல் அவுட்கம்மாக வந்து அவங்க இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது டிசம்பர் 2023 ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. இப்ப இந்த ஆய்வு நான் சொல்றேன் இல்லையா, இந்த 2023 சொல்றாங்கன்னு சொல்றீங்க, இது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தடுப்பூசி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க செய்த ஆய்வுகள் இருந்து வந்த கணக்கு போட்டதுக்கு பிறகு. ஏன்னா இப்ப இதுல என்ன சொல்றாங்க, 1,00,000 டோஸ்ல 1ங்கிறாங்க. அப்போ 1,00,000 டோஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, 10,00,000 டோஸ்ல இத்தனை பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கறத நீங்க எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அத்தனை டார்கெட் நீங்க ரீச் பண்ணாதானே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து சில மருத்துவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த தட்டையணுக்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட 42 நாளுக்குள்ள முடிஞ்சிடும், அது என்னமோ ஒரு மண்டலம் மாமாங்க மாதிரி 48 நாள் கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆய்வுகள் வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஆய்வுகளை என்ன சொல்கிறது அப்படின்னா, அப்ப அவங்க நடத்திய ஆய்வுகள் வந்து 6 மாத காலமாக கூட இந்த பிரச்சனைகள் வந்து தடுப்பூசி போட்டவர்களுடைய ரத்தத்துல வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஒரு ஆய்வு 2 மாதம்ங்கிறது, ஒரு ஆய்வு 6 மாதம்ங்கிறது. அப்ப இதை நீங்க எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? 6 மாசம் ஒரு பிரச்சனை வருங்கிறது எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? 6 மாசம் நீங்க பொறுத்திருந்து அதற்கான ஆய்வுகள் செய்யும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். 2 ஆண்டுகள் நீங்க பொறுத்திருந்து நீங்க ஆய்வுகள் செய்யும்போது தான் 2 ஆண்டுகள்ல ஒரு தடுப்பூசி என்ன செய்யுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப குறைந்தபட்சம் 5லிருந்து 10 ஆண்டுகள் வந்து ஒரு தடுப்பூசியானது முறையாக பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அது கிளினிக்கல் ட்ரையல் வரணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து மாஸ் வேக்சினேஷன், மக்களுக்கான அனைவருக்குமான தடுப்பூசியாக அது வந்து கொண்டு வரப்படணும் இல்லையா? ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு டயர் சிச்சுவேஷன், இதனால பெரிய உயிரிழப்புகள் இருக்கிறது, பெரிய பொருளாதார இழப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல கூட ஒரு தடுப்பூசி ஒரு வைரஸ்க்கு எதிராக இப்படியான படிநிலைகளை தாண்டி தான் வரணும். ஆனா இங்க கொரோனாவில் அது எதையுமே வந்து இங்க செய்யவே இல்லையே. நம்ம தான் வெறும் 2000 பேர் சீரம் இன்ஸ்டிடியூட், இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட்டினுடைய அவங்க ஆய்வுகளை வந்து வெறும் 2000 நபர்கள்ல செஞ்சுங்க. நீங்க 1,00,000 டோஸ்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையை 2000 பேர்ல போட்டு நீங்க என்ன சொல்வீங்க? 2000 பேர் போட்டு பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் சொல்வீங்களா? அப்படிதான் அந்த ஆய்வு வரும். அதுவும் நீங்க பண்ணக்கூடிய நாட்கள் எத்தனையாக இருக்கிறது? 15 நாள் 30 நாளா இருக்குது. அது 6 மாசம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சில ஆய்வு சொல்லுது. நம்ம 2 வருஷம் இப்போ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இல்லை, இன்னும் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். டைஎத்தைல் ஸ்டில்பெஸ்டால் அப்படின்ட்டு ஒரு மருந்து, DES அப்படின்னு இதை வந்து ஷார்ட்டா வந்து சொல்றாங்க. இது வந்து 1938 யூஎஸ்ல FDA வந்து இதை வந்து இதற்கான கோ கொடுத்து இது வந்து மார்க்கெட்ல வருது. இது எதற்கான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மிஸ்கரேஜ் சொல்லுவாங்க இல்லையா, த்ரெட்டன்டு மிஸ்கரேஜ், கர்ப்ப கலைப்பு வரக்கூடிய மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கிற பெண்களுக்கு அந்த கர்ப்ப கலைப்பை தடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனல் மருந்து.
இந்த மருந்து கொடுக்கறதுனால கர்ப்பக்கலைப்பை தடுத்து அந்த கர்ப்பத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து சேஃபாக பெற்றுக்கிறாங்க. இதுக்காக 1938 இந்த மருந்து தீவிரமாக இப்போ உலகம் முழுக்க அது வருது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இது எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு இந்த மருத்துவம் நமக்கு போய் செஞ்சது. இது எப்போ வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா 1971 வரைக்கும் கொடுக்குறாங்க. 1971 அமெரிக்க அரசு FDA வந்து இந்த மருந்தை அங்கே தடை செய்கிறது. அதற்கான காரணம் அப்ப சமீபத்தில் அந்த 71க்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நிறைய ஆய்வுகளில் வந்து அவங்க என்ன அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 34-35 வருஷம் கழிச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த DES மருந்து எடுத்துக்கொண்ட அம்மாக்களுக்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் வந்து DES குழந்தைகள் பேர் வைக்கிறாங்க. அது பெண் குழந்தைகள் இருந்தால் DES டாட்டர்ஸ், பையனாக இருந்தால் DES சன்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த DES பெண்களுக்கு இவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அவங்களுக்கு சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருகிறது, பான்கிரியாட்டிக் புற்றுநோய் வருகிறது, பிரஸ்ட் கேன்சர் வருது, வேற மாதிரியான கர்ப்பப்பை புற்றுநோய்கள் வருகிறதுங்கிறத எத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க முடியுது நம்மளால? 30 வருஷம் கழிச்சு கூட ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அப்ப ஒரு குறைந்தபட்சம் 5-10 ஆண்டுகள் வந்து நம்ம ஒரு மருந்துக்கு எடுத்துக்கணும், தடுப்பூசிக்கு கண்டிப்பா. ஏன்னா இது வந்து இங்க நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டி வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கல. நீங்க எல்லாருக்கும் மாஸ் வேக்சினேஷன், இங்க பிரச்சனையே அந்த மாஸ்ங்கிறது தான். அனைவருக்கும் தடுப்பூசி, அதையும் வந்து கட்டாயப்படுத்தி போடுறது, இதுலதான் இந்த 2 வார்த்தைகளும் தான் நமக்கு பிரச்சனையாக சிக்கலாக இருக்கிறது. தடுப்பூசி பொறுத்த மட்டும் எல்லா தடுப்பூசிகளையுமே சொல்றேன் நான். நீங்க போலியோல இருந்து எந்த தடுப்பூசி எடுத்தீங்கனாலும் அது மாஸ் வேக்சினேஷன்ல தானே இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ல இருக்குது. அப்படின்னாலே மாஸ் வேக்சினேஷன்ல தான் கொண்டுட்டு வராங்க. அப்ப அனைவருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது இது எவ்வளவு பாதுகாப்பானது, இதனால் வரக்கூடிய பாதகங்கள் இந்த நோயினால் வரக்கூடிய பாதகங்களை விட குறைவாக இருக்கிறதா, இப்படி நிறைய அலசி ஆராய வேண்டும். அப்ப அதுதான் வந்து அந்த ரிஸ்க் வர்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றோம். இது அரசி ஆராயணும். அப்ப இது எவ்வளவு காலகட்டத்துக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்கணும். அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு அந்த ஆய்வுகள் நடந்திருக்கணும்ல. இங்க கொரோனா வைரஸ்க்கு என்ன நடந்தது? வெறும் 30 நாளும் 28 நாளும் 40 நாளும் இந்த ஒரு மண்டலம் ஒரு மாமாங்க சொன்ன மாதிரி நடத்திக்கிட்டு அத்தனை நாளைக்குள்ள வரலைன்னா பிரச்சனை இல்லைங்கிறது அன்னைக்கு நடந்த இந்தியாவில் நடந்த ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு ஆய்வை தூக்கிக்கிட்டு நிறைய மருத்துவர்கள் வந்து இதுக்கு இப்பவும் இந்த செய்திக்கு அப்புறமும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கம்பெனிக்காரனே சொல்லிட்டா, ஆமாங்க எங்க மருந்து போட்டா அரிதிலும் அரிதாக, ஒரு சில அரிதிலும் அரிதாகவே இருக்கட்டும், அது 1 லட்சத்தில் ஒரு லட்சம் டோஸ், 1 லட்சம் டோஸில் ஒருவருக்காகவே இருக்கட்டும், ஃபேட்டல் கண்டிஷன்ஸ் 1 லட்சம் டோஸுக்கு வரும். இங்க வந்து இந்தியாவில் இவங்க எந்த கணக்கு வச்சு சொல்றாங்க, இந்தியாவில் வந்து வந்த ரிப்போர்ட்டின் படி இத்தனை லட்சத்துல பேர்ல ரொம்ப கம்மி பேருக்கு தான் வந்திருக்குங்க. இது அதுதான் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ல நம்மளை பார்த்து தான் அசிங்கமா சிரிச்சுட்டானே, உங்களுக்கு போதிய இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, நீங்க முறையாக இதை தடுப்பூசி ரிப்போர்ட் பண்றதே இல்லை, உங்களுடைய தடுப்பூசி சார்ந்த தடுப்பூசி கொடுத்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகள் செய்வதற்கு இங்க எந்த முழுமையும் இல்லை, இட் இஸ் இன்கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. நீங்க இந்த இன்கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு வெளிநாட்டுல தான் அப்படி ஆகுது, நம்ம ஊர்ல என்னமோ நம்ம மரபணுக்கு வந்து தனியா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கிற மாதிரியும் இவங்க கொண்டுட்டு போற பார்த்தா அப்படிதான் இருக்குது. அப்ப அதுவும் தமிழ்நாடு பார்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடுப்பூசி எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கட்டமைச்சு, ஏன்னா இங்க யாருமே இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நீங்க தடுப்பூசிக்கு பிறகு ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் வருதுங்கிறதே நாங்கள் அக்செப்ட் பண்ணாதானே உங்களுக்கு ரிப்போர்ட்ல போகும், ரிப்போர்ட்ல போனா தானே அது ஆய்வுல எடுக்க முடியும். இப்போ இந்த ஆய்வுகள் எப்படி சொல்றாங்க, இது தடுப்பூசி மாஸ் வேக்சினேஷன் கொடுக்க ஆரம்பித்த பிறகு பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பாப்புலேஷன்ல வந்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் படிக்குது. அதுவே தன் மருந்து என்ன செய்கிறது, தன் தடுப்பூசி என்ன செய்கிறது அந்த நிறுவனமே அப்பதான் தெரிஞ்சுக்குது. இங்க நீங்க வந்து அந்த கம்பெனி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நீங்க நடுவுல வந்து பூசாரி மாதிரி மருத்துவர்கள் தான் நீங்க எல்லாம் நல்லா நடக்கும் ததாஸ்துங்குறதுல நீங்க வந்து வாழ்த்தி அனுப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க சூடையத்தை சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க, தடுப்பூசி எதுவுமே பண்ணாது, கண்டிப்பா வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எந்த அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க வந்து எடுத்துக்காட்டாக நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நான் பாக்குறேன். எந்த அறிவியல் பின்புலமும் வந்து அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப சாதாரணமாக அவங்க ஏன் இவ்வளவு தீவிரமாக கொண்டு போறாங்க, நீங்க கூட முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இவ்வளவு தீவிரமாக இவங்க கொண்டுட்டு போறாங்க, எனக்கு அது புரியல உண்மையில. எப்படி வந்து இவ்வளவு சும்மா கூகுள் இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து மருத்துவ அறிவு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஆங்கிலம் படிக்க தெரிந்திருந்தா யாரு வேணா இது பற்றிய தகவல்களை தேடி படிக்க முடியும், இது பற்றிய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும், அப்ப இதை பற்றிய கேள்விகளை கேட்க முடியும். அப்படிங்கிற பொழுது மருத்துவம் படித்த மக்கள் மருத்துவர்ங்கிற சொல்லிக்கிற, மக்களுக்காக பேசக்கூடிய மருத்துவர்கள் சொல்லிக்கிற அவ்வளோ பெரிய பெரிய மருத்துவர்களும் ஏன் இதை தொடர்ச்சியாக மறுக்க வேண்டும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அறிவியலை, அந்த அறிவியல் உண்மையை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் புரியல. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. வணக்கம்.